எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரம், அதிலே 19 வரையிலான வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 19 வரையிலான வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே 20 முதல் 23 வரையிலான பகுதியை வசனங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். 20 முதல் 23 வரையிலான வசனங்கள். இந்த பகுதிக்கு எப்படி தலைப்பு கொடுக்கலாம் என்றால், ஜீவனுள்ள விசுவாசம் அல்லது உயிருள்ள விசுவாசம். ஆகவே இந்த ஜீவனுள்ள விசுவாசம் என்கிற தலைப்பிலே சுருக்கமாக நாம் பார்க்கவிருக்கிறோம். 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? வீணான மனுஷனே, முதலாவதாக என்ன கூறுகிறார்? வீணான மனுஷனே. அப்ப வீணான மனுஷனே என்று சொல்ல காரணம் என்ன? இன்றைக்கு சபையில் உள்ளவர்களை பார்த்து வீணான மனுஷனே என்று சொன்னால் என்ன ஆகும்? ஒரு விசுவாசியை பார்த்து வீணான மனுஷனே என்றால் என்ன நடக்கும் இல்லையா? ஆங்கிலத்திலே யூஸ்லெஸ் ஃபெல்லோ அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த சபையிலே பெரிய பிரச்சனை வந்துவிடும் இல்லையா? இங்க யாக்கோபு உரிமையோட சொல்லுகிறார், வீணான மனுஷனே. வீணான மனுஷனே என்று சொல்ல காரணம் என்ன? வீணான மனுஷன் என்று யாரை சொல்லுவோம்? ஒரு பிரயோஜனம் இல்லாதவன். குடும்பத்திற்கோ சபைக்கோ சமுதாயத்திற்கோ பிரயோஜனம் இல்லாத ஒருவனைத்தான் நம்ம எப்படி சொல்லுவோம்? வீணான மனுஷன். பல நேரங்கள் நம்ம சொல்லுவோம், பிரதர் இந்த அவரை கூப்பிடுங்க, அவர் இருக்காரு வீணா போனவர் இல்லையா? அப்ப அதுல அர்த்தம் என்ன? ஒரு பிரயோஜனம் இல்ல, அவரால எந்த பிரயோஜனமும் இல்லை. சபையில இருக்கக்கூடியவர்கள், ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையிலே இணைந்திருக்கக்கூடியவர்கள் தேவ சபையிலே கனியற்றவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களை வேதம் எப்படி அழைக்கிறது? வீணான மனுஷன். ரட்சிக்கப்பட்ட பின்பு நீ கனி கொடுக்காவிட்டால், சபைக்கு பிரயோஜனமாக இராவிட்டால் உனக்கு பெயர் என்ன? வீணான மனுஷன். பிரதர் இப்படி எல்லாம் சொல்றாரு நினைக்க கூடாது. நான் சொல்லல, யாக்கோபு சொல்லி வைத்திருக்கிறார் இல்லையா? வசனத்தை சொல்லுகிற ஊழியர்களையோ மூப்பர்களையோ சகோதரர்களையோ பயத்துட்டு பிரயோஜனம் இல்லை. வசனம் சொல்லுது. அந்த வசனத்திலிருந்து எடுத்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் போது அந்த வார்த்தையிலேயே கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படுகிறவன் தான் உண்மையான விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடையாளம். என் உள்ளம் குத்தப்படுமே ஆனால், பிரசங்கத்தை கேட்கும் போது என் மனம் உடையுமே ஆனால், என் மனம் வேதனை அடையுமே ஆனால் நான் பாக்கியவான். பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்துகிறார், அந்த உணர்வை தருகிறார். அதை கேட்டு எனக்குள் கோபம் வருமேயானால், அந்த வசனங்களை பேசுகிற தாசர்களுக்கு எதிராக எனக்கு கோபம் வருமேயானால், எனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப யாக்கோபு என்ன கூறுகிறார் என்றால், வீணான மனுஷனை. இதுவரை நல்ல சகோதரரே சகோதரரே என்று கூறி வந்தார். இந்த இடத்துல ஒரு கடுமையான ஒரு வார்த்தை, வீணான மனுஷனே. இந்த வீணான மனுஷனே என்று யாரை பார்த்து கூறுகிறார் என்றால், சபையில் உள்ள அனைவரையும் பார்த்து கூறுகிறார் என்று எண்ணக்கூடாது. கனியற்ற வாழ்க்கை, விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழுகிறவர்களைத்தான் வீணான மனுஷனே என்று கூறுகிறார். இப்போ இந்த பகுதியில வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. இதற்கு முத எந்த வசனத்துல கூறினார்? 17வது வசனம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே. மறுபடியும் வலியுறுத்தி கூறுகிறார், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. மறுபடியும் மறுபடியும் கூற காரணம் என்ன? உலகத்தார பொறுத்த மட்டும் ஒரு தடவை சொன்னா உடனே புரிந்து கொள்வான். விசுவாசிகளை பொறுத்த மட்டும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சொன்னாலும் உணர்வு வரவே வராது, உணர்வடைய மாட்டான். அதுதான் சிக்கலான ஒன்று, பிரச்சனையான ஒன்று.
உலகத்தாரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே அதை புரிந்து கொள்வான். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து வார வாரம் சொன்னாலும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டிருக்கு, செத்து இருக்கிறார்கள், மரித்து இருக்கிறார்கள். மரித்தோரும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் அப்படின்னு சொல்லுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்தவனால் கர்த்தரை துதிக்கவோ ஸ்தோத்திரிக்கவோ முடியாது. பாவத்திலே செத்து கிடக்கிற ஒரு மனிதனால தேவனை துதிக்கவோ ஸ்தோத்திரிக்கவோ முடியாது. அதே போல ரட்சிக்கப்பட்ட பின்பும் ஆவிக்குரிய மரணத்தோடு தொடர்பு உள்ளவர்கள் தேவ சபையிலே கனி கொடுக்க முடியாது, ஊழியத்திலே கனி கொடுக்க முடியாது, குடும்பத்திலே கனி கொடுக்க முடியாது, சமுதாயத்திலே கனி கொடுக்க முடியாது. எந்த இடத்திலும் கனியற்ற ஒரு வாழ்க்கை. அப்ப இந்த இடத்துல என்ன கூறுகிறார்? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஏற்கனவே நான் சொன்னேன்ல, ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் உனக்கு சொல்லணுமா? மறுபடியும் ஞாபகப்படுத்துமா? இல்லையா? ஒரு முறை சொன்னா அதை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து அதை செயலாக்க வேண்டும். மறுபடியும் மறுபடியும் கூற எதிர்பார்க்க கூடாது. அது சரியான ஒரு வாழ்க்கை அல்ல, அது ஒழுக்கம் அல்ல, ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை இல்லையா? அப்ப இங்க ஏற்கனவே ஒரு முறை கூறினார், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப இந்த செத்தது என்று சொல்லும் போது என்ன கூறுகிறார் என்றால், சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ சபையிலே ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில இணைந்திருக்கிறாய், அப்பரசத்துல பங்கெடுக்கிறாய், ஆராதிக்கிறாய், எல்லாம் உண்டு. ஆனா உன் வாழ்க்கையிலே கிரியை இல்லாவிட்டால் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செத்தவன். செத்தவன் என்று சொன்ன அர்த்தம் என்ன? இப்ப விசுவாசம் செத்தது என்று சொல்லுகிறோம் இல்லையா? செத்தது என்றால் செத்த மனிதன் எப்படி இருப்பான்? அவனை சுற்றி அழுதாலும் கேட்க இல்லையா? உயிரோடு இருக்கும் போது அழ மாட்டார்கள், மரித்த பின்பு அப்படியா இப்படியா கதறி கதறி அழுக, நடிப்பு. ஆனா செத்து கிடக்கு புரியுமா? மரித்து கிடக்கிற மனிதனால் அதை உணர்ந்து கொள்ள. ஆமா, பிரசங்கி 9 சொல்லுது, உயிரோடு இருக்கிறவர்கள் சகலத்தையும் அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். அப்ப விசுவாசமானது ஒரு மனிதனுக்குள் செத்ததாக இருக்கிறதையானால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதுமே இருளடைந்து இருக்கும், இருளாக இருக்கும், பிரயோஜனமே இல்லை. கர்த்தருக்கு எந்த விதத்தில் அவனால் பிரயோஜனம் இல்லை. அப்போ உன் விசுவாசத்துக்கு நீ உயிர் கொடுக்க வேண்டுமையானால், போன வகுப்பிலே பார்த்தோம், உன் விசுவாசத்துக்கு நீ ஜீவன் கொடுக்க வேண்டுமானால், உயிர் கொடுக்க வேண்டுமானால் கர்த்தரை தேடாத, அது உன் பொறுப்பு. கர்த்தர் உனக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கும் போது அந்த விசுவாசத்திற்கு உயிர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு விசுவாசியின் பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. நான் தான் உயிர் கொடுக்கணும், ஜீவன் கொடுக்கணும். கர்த்தர் மேல எல்லா பாரத்தையும் நம்ம போட முடியாது, எல்லா காரணத்தையும் கர்த்தர் மேல போட முடியாது. சில நேரங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு பெரிய ஒரு தவறை செய்து விட்டு, பாவத்தை செய்து விட்டு, பிசாசு என்னை விட செய்துட்டான், ஒரு பக்கம் மூளையில உட்கார்ந்துருக்கான் பாவம். நாம செய்துட்டு என்ன செய்துடுறோம்? பிசாசு தான் பிரதர், அவன் மேல பழிய போடுறோம். அதே போலதான் கர்த்தர் மேல பழிய போடக்கூடாது. நம்முடைய விசுவாசத்திற்கு ஜீவன் உயிர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கிறது. அடுத்த வசனம், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமை உதாரணத்துக்கு எடுக்கிறார் யாக்கோ. அப்ப இந்த இடத்துல ஒரு குழப்பம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலியிட கொண்டு போனான் இல்லையா? பலிபீடத்து மேல வச்சிட்டான், வாளை எடுத்து ஓங்கி விட்டான். இப்ப தேவன் என்ன சொன்னார்? ஆபிரகாமே, வாளை கீழே போடு, பிள்ளையாண்டன் மேல வாளை போடாத, அவன் ஒன்னும் செய்யாத, நீ தேவனுக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆதியாகமம் 22 அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த இடத்துலதான் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டானா? கிரியை செய்தபடியினாலதான் ஆபிரகாம்
நீதிமானாக்கப்பட்டானா என்ற ஒரு கேள்வி வரலாம். யாக்கோபு இந்த இடத்துல என்ன கூறுகிறார் என்றால், கிரியைகளினால் அல்லவோ அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லும் போது பவுல் சொன்ன வார்த்தைகளுக்கு எதிரான வார்த்தைகளாக வருகிறதா என்ற கேள்வி வரும். ரோமர் 5:1 சொல்லுது, இப்படியாக நாம விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டபடியினால் பிதாவாகிய தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் எப்படி விசுவாசிகளா மாறி இருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? சபைக்கு காணிக்க கொடுத்தனால நான் நீதிமான், தசமபாகம் கொடுத்தனால நான் நீதிமான், ஒரு சபையை என்னுடைய சொந்த செலவுல 50 லட்சம் செலவு செய்து கட்டி கொடுத்தபடியினாலே நான் நீதிமான். விசுவாசம் என்கிற ஒரே ஒரு காரியத்தின் மூலமாக நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. அப்ப ஆபிரகாம் கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் என்று யாக்கோபு சொல்லும் போது அந்த கேள்வியில் தவறில்லை, குழப்பமும் இல்லை. சரியாக வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இப்ப ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம், சீக்கிரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:6 வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக 15ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்ப ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? இன்னும் சொல்ல பதில் வர மாட்டேங்குது. அப்படி சொல்லணும்ல, இல்லையா? கற்றுக்கொள்ளணும்ல. சும்மா உட்கார்ந்தா எப்படி? ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். இது நடைபெற்று இந்த வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. என்ன வாக்கு தத்தம்? உனக்கு ஒரு குமாரனை நான் தருவேன், சொந்த குமாரனையே தருவேன். கேட்கிறான், என் வீட்டுல வேலை பார்க்கிற இளையாசாரை நான் சொந்த மகனாக தத்தெடுக்கவா? அப்ப ஆண்டவர் சொன்னார், இல்ல, உன்னுடைய மகன் உன் சந்ததியில உன்னுடைய வயிற்றில இருந்தே வருவான், சாராளுடைய வயிற்றில இருந்தே பிறப்பான், சாராள் மூலமாக நீ பெற்றெடுப்பாய். அப்ப தேவனை இவன் விசுவாசித்த உடனே கர்த்தர் என்ன கூறுகிறார் என்றால், ஆபிரகாமே நீ நீதிமான் அறிக்கையிட்டார். இது நடைபெற்று 20 ஆண்டுகளுக்கு பின்பு ஆபிரகாமை தேவன் சோதிக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு பின்பு. அப்ப 20 ஆண்டுகளுக்கு பின்பு ஆபிரகாம் சென்று ஈசாக்கை பலியிட போன போது தேவன் அந்த இடத்துல சாட்சி கொடுக்கிறார், அங்கு நீ நீதிமான், நீ கர்த்தருக்கு பயந்தவன். அப்ப என்ன இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், ஒருவன் ஒரு முறை நீதிமானாக்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். ஆனால் நீங்களும் நானும் நீதிமான்களாக தேவனால் அறிவிக்கப்பட்ட பின்பு அந்த நீதிமானுக்கு ஏற்ற கிரியைகள் நம்மில் வெளிப்பட வேண்டும். புரியுதா இல்லையா? ஆபிரகாம் ஏற்கனவே விசுவாசத்தினாலே நீதிமான்களாக மாற்றப்பட்டான், அறிவிக்கப்பட்டான். அந்த நீதிமான் என்பதை மறுபடியும் தன்னுடைய கிரியைகளினாலே அவன் உறுதி செய்கிறான். அதான் யாக்கோபு சொல்றார். ஏற்கனவே அவர் அறிவிக்கப்பட்டார்ப்பா ஆபிரகாம் ஏற்கனவே நீதிமான் என்று அறிவிக்கப்பட்டார். ஆனால் மறுபடியும் தேவன் அவனை நீதிமானாக அறிவிக்கிறார். மறுபடியும் ஒரு சில இடங்கள்ல ஆபிரகாமை தேவன் நீதிமானாக அறிவிக்கிறார். அப்ப நீங்களும் நானும் நீதிமான்களாக மாற்றப்பட்டு விட்டோம். நீதிமான்களாக மாற்றப்பட்டு விட்டோம் என்றால் அந்த நீதிமானுக்கு ஏற்ற கிரியைகள் நம்மிடத்தில் இருக்கணுமா இல்லையா? இருக்கணும்ல. என்னோட ஸ்கூல்ல டிரைவர் வேலை பார்க்க ஒரு ஆளை எடுத்துக்கிறோம். சரி, எடுத்தாச்சு. இன்றைக்கு இருந்து நீ டிரைவர் அறிவிச்சாச்சு. மறுபடியும் அவரை கூப்பிட்டு நீ டிரைவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றிலிருந்து நீதான் டிரைவர், ஓட்டுநர் என்று சொல்லிவிட்டால் அந்த ஓட்டுநர் தன்னுடைய பணியை செய்ய வேண்டுமா வேண்டாமா? பஸ்ல ஏறி அப்படி ஸ்டேரிங் பிடிச்சு அப்படியே உட்காந்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அசையாம அப்படியே இருந்தா என்ன ஆகும்? இவர் டிரைவர் அல்ல, ஏமாத்திட்டு வந்திருக்கார், அடிச்சு பத்திரா வெளியில, இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படித்தான். நீங்களும் நானும் நீதிமான் என்று அறிவிக்கப்பட்டு விட்டோம். அறிவிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆபிரகாமை போல நாம என்ன செய்யணும்? கிரியைகளை வெளிப்படுத்தணும்.
இதைத்தான் ரோமர் 4:3 கலாத்தியர் 3:6 வாசிக்கிறோம். ரோமர் 4:3 கலாத்தியர் 3:6 இதேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப நீங்களும் நானும் நீதிமான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நீதிமானுக்கேற்ற கிரியைகள் நம்மில் காணப்படுவது அவசியம், காணப்பட வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் ஆபிரகாம போல தேவனுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறோமா? ஆலயத்துல ஒரு வேலை இருக்கும், பிரதர் வாங்க 1000 தடவை சொல்லி பாருங்க, வரமாட்டாரு. ஊழியத்துக்கு போகணும் பிரதர், வாங்க பிரதர் 1000 தடவை கூட்டு பார்ப்போம், வரமாட்டாரு. அப்ப தேவனுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஏக குமாரன் ஈசாக்கு, அவனை கேட்ட உடனே பலியிட போறான். வாதாடி இருக்கலாம் இல்லையா? கர்த்தாவே நீர்தான் தந்தீர், ஒரே குமாரன் இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு தந்திருக்கிறேன், நான் எப்படி பலியிட முடியும் கேட்டிருக்கலாமே. அதனாலதான் ஆபிரகாமுடைய கிரியைகள் நீதிமானாக அவனை அறிவிக்கப்பட்டது. தேவன் அறிவித்தார், நீதிமானுக்கேற்ற கிரியை அவனுக்குள்ள இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பேச்சு அதிகமா இருக்கு, வாக்குவாதங்கள் அதிகமா இருக்கு, சபையில பிரச்சனைகள் அதிகமா இருக்கு, சபையில அடிதடி நிறைய இருக்கு. தேவனுக்கேற்ற கிரியைகள் இருக்கா? தேவனுக்காக எதையாவது செய்கிறோமா? ஆபிரகாமுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்போம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், நீதிமான அறிவிக்கப்பட்டான், கிரியைகளிலும் நீதிமான் என்று காண்பித்தான். இன்னைக்கு நம்ம கிரியைகள் எப்படி இருக்கு? சாக்கு போக்கு நிறைய சொல்லுகிறோம். தேவனுடைய காரியத்திலே சாக்கு போக்கு அதிகமா சொல்றோம் இல்லையா? என்னிடத்துல ஒருத்தர் கேட்கிறார், பிரதர் ஊழியத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. இல்ல பிரதர், என்கிட்ட என்னுடைய மகளுக்கு திடீர்னு ஒரு பலவீனம், சுகம் இல்லை, மருத்துவர் சொல்றார் 50,000 ரூபாய் வேணும், என்ன செய்வேன்? ஏன்டா இல்ல டாக்டர் சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அதெல்லாம் கொடுத்துருவோம். தேவனுடைய காரியத்திலே உன் கிரியைகளை நீ என்ன செய்யணும்? நீ காண்பிக்கணும். அடுத்த வசனத்தை வாசிக்க, நேரம் போயிடுச்சு. 22வது வசனம். அங்க என்ன கூறுகிறார் பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த 2 வசனம் சீக்கிரமா முடிப்போம், நமக்கு நேரம் இல்லை. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து. விசுவாசம் தனியா முயற்சி செய்ததா? எப்படி செய்தது? பதில் சொல்லுங்க. கிரியைகளோட கூட முயற்சி. அப்ப இந்த விசுவாசத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நான் விசுவாசி விசுவாசி என்று சொன்னால் உனக்கு பெயர் என்ன? வீணான, நீ செத்தவன். தமிழ்ல நம்ம சொல்லுவோம் செத்த பய இல்லையா? நிறைய நேரம் சொல்றான் செத்த பயா. அவனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ உன் வாழ்க்கையிலே ஜீவன் உள்ளவனாய் இருக்க வேண்டுமானால், உன் விசுவாசம் ஜீவன் உள்ளதா இருக்க வேண்டுமானால், அந்த விசுவாசத்திற்கு ஒரு கூட்டாளி உண்டு, ஒரு துணைவன் உண்டு. யார் அது? கிரியைகள். இந்த கிரியை என்பது விசுவாசத்தை தொடர்ந்து வர வேண்டும். அப்பதான் விசுவாசம் உயிரோடு இருக்கு என்பதை காண்பிக்க முடியும். நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன? நான் நடமாடுகிறேன், நான் செயல்படுகிறேன். அப்ப என்னுடைய விசுவாசமும் உயிரோடு கூட இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி காண்பிக்க முடியுமானால், போன வாரத்துல பார்த்தது போல ரூபத்தை என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் கிரியைகளின் மூலமாக என் விசுவாசத்திற்கு ஒரு ரூபத்தை கொடுக்க முடியும். நம்ம கிரியை முயற்சி செய்தா நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும் என்று நம்முடைய கிரியைகள் விசுவாசத்தோடு இணைந்து செயல்படுகிறதா இல்லையா? இருவர் ஒருமித்தால் ஒழிய நடந்து போவார்களோ, என்ன போட்டிருக்கு வேதத்துல? இருவர் ஒருமித்தால் ஒழிய நடந்து போவார்களோ. போக முடியுமா? முடியாது. 2 பேர் ஒருமனப்பட்டாதான் நடந்து போக முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன் விசுவாசம் உயிருள்ளதாக இருக்க வேண்டுமானால் உன் விசுவாசத்தோடு கிரியையும் நடந்து வரணும். 2 ஒன்று சேர்ந்தா தான் நடக்க முடியும். இல்லை என்றால் செத்ததாக விசுவாசம் செத்து போகும். ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா? அடுத்ததாக அதே
அதிகாரத்துல 23ஆம் வசனம் படிய. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். முதல்ல என்ன வாசித்தோம்? 22ல கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. இப்ப விசுவாசம் எதனால பூரணப்படுது? கிரிகள் இல்லாவிட்டால் விசுவாசம் பூரணம் அடையவே அடையாது. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து யாக்கோபு நமக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்றால், ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமான் என்கிற பெயரை பெற்றிருந்தான். அப்படி பெற்றுக்கொண்ட அந்த நீதிமான் என்கிற பெயரை அவனுடைய கிரியைகளின் மூலமாக அவன் நிறைவேற்றினான். புரியுதா? கிரியைகளின் மூலமாக நிறைவேற்ற. நீங்களும் நானும் நீதிமான்கள் இன்றைக்கு, இல்லையா? இயேசு கிறிஸ்து உங்களை என்னை எப்படி அழைக்கிறார்? பாவி என்றார். நீதிமான்கள், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் நீதிமான், பரிசுத்தவான் அழைக்கப்படுறோம். பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த நீதிமானுக்கு ஏற்ற கிரியைகள் இருந்தால் மட்டுமே அந்த விசுவாசமானது பூரணம் அடையும். இல்லைன்னா சின்ன குழந்தையாவே இருக்கும், வளராத, முதிர்ச்சி பெறாத, இல்ல மூளை வளராத, இல்லையா, மூளை வளர்ச்சி இல்லாத நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்படிதான் இருக்கும் நம்முடைய விசுவாசம். அப்ப யாக்கோபு என்ன கூறுகிறார் என்றால், கிரிகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே, உன் விசுவாசமும் பூரணப்பட வேண்டுமானால் உன் வாழ்க்கையில கிரியை அவசியம். அடுத்த வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அப்ப தேவனுடைய வார்த்தை எப்போது நிறைவேறுகிறது? ஆபிரகாம் கிரியை. நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையிலே வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவர். அந்த வாக்கு தத்தத்துக்கு ஏற்றபடி நாம நடக்கிறோமா? நீங்களும் நானும் வாக்கு தத்தத்துல தவறுவோமானால், அந்த வாக்கு தத்தங்களுக்கு பாத்திரவான்களாய் நடவாமல் போனோமானால், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எப்படி நிறைவேறும்? இல்லையா? ஆண்டவர்கிட்ட லஞ்சம் எல்லாம் கொடுத்து நிறைவேற்ற வைக்க முடியாது. கிரியை வேணும். இறுதியாக அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஏன் இந்த இடத்துல அந்த வார்த்தையை கூறுகிறார்? சிந்திக்க ஏதாவது விடை கிடைக்கிறதா? அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்படி இருக்கும்போது இந்த சிநேகிதன் என்கிற பெயர் ஏன் வருகிறது என்று நாம் பார்ப்போமானால், ஒரு பழமொழி சொல்வார்கள், உன் நண்பனை காண்பி நீ யார் என்று சொல்லுகிறேன். என் நண்பர் யார் என்று தெரிந்தால் என்னை பற்றி கூறிவிடலாம். என் நண்பர் தண்ணி அடிக்கிறவரா இருந்தா நானும், என் நண்பர் திருடவராக இருந்தா நானும் திருடனா தான் இருக்கணும், இல்லையா? மறுப்பெல்லாம் சொல்லி நம்ம உடனே விளக்கமெல்லாம் கொடுத்துடக்கூடாது. நல்ல பழமொழி அது. உன் நண்பனை காண்பி நீ யார் என்பதை சொல்லுகிறேன், இல்லையா? அப்ப தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லும் போது தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர், கிரியை செய்கிறவர். தேவன் வார்த்தையில மட்டும்தான் இருக்கிறாரா? வாக்குத்தத்தம் கொடுத்து அப்படியே விட்டு விடுகிறாரா? கிரியைகளில் தம்முடைய கிருபையை, அன்பை வெளிப்படுத்துகிறார், இல்லையா? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு கடந்து வந்து வார்த்தையினால் மரித்தாரா, செயலினால் மரித்தாரா? செயல் காண்பித்தார். கல்வாரி சிலுவையில செயலை காண்பித்தார். உங்களுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன், பாவிகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் செய்து காண்பித்தார், இல்லையா? அப்ப என்னுடைய தேவன் என்னுடைய நண்பன் என்று சொல்லும் போது, என் தேவனிடத்தில் எப்படி கிரியைகள் இருக்கிறதோ அதே கிரியைகள் என்னிடத்திலையும் இருக்க வேண்டும். சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், இனி நான் உங்களை சீஷர்கள் என்று அழையாமல் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன். ஏன் அப்படி சொன்னாரு? நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்யணும். நான் பரமேறி சென்ற பின்பு என்னுடைய கிரியைகளை நீங்களும் செய்யணும். இன்றைக்கு உலகத்துல விசுவாசிகளை பார்த்து கர்த்தர் நீங்கள் என்னுடைய சிநேகிதர் சொல்ல முடியுமா? கர்த்தரால் கூற இயலுமா?
ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தகுதி இல்லை, கிரியை நம்மிடத்துல இல்லை. தேவன் இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கிரியை செய்கிறவர்கள் அல்ல. நல்ல கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை. கெட்ட கிரியைகள் நிறைய இருக்கு, எண்ணற்ற கிரியைகள் இருக்கு. நல்ல கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. அப்ப யாக்கோபு என்ன கற்றுத் தருகிறார் என்றால், ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டான். நீதிமான் ஆக்கப்பட்ட பின்பு அவன் நீதிமான் என்பதை மறுபடியுமாக எப்படி விளங்கச் செய்தான்? கிரியைகளின் மூலமாக விளங்கச் செய்தான். நம்ம ரட்சிக்கப்பட்ட அநேக ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஊழியத்தை ஆரம்பித்த அநேக ஆண்டுகள் ஆகிவிட்டது. சபை கட்டப்பட்டு அநேக ஆண்டுகள் ஆகிவிட்டது. நம்முடைய விசுவாசம் உயிருள்ளதா இருக்கா, செத்ததா இருக்கா? நம்முடைய விசுவாசத்துக்கு உயிர் கொடுக்கிறோமா? இல்லையானால் இப்பொழுதே கிரியைகளை செய்ய ஆரம்பிப்போம். தேவனை விசுவாசித்து அவருக்கு சித்தமானது என்ன என்பதை அறிந்து அதை செய்வோம், செயல்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.